அதாவது நான் சொல்லியிருந்தேன்ல பிரதர், உண்மை நீங்க நம்ப மாட்டீங்க. இதுவும் வந்து நான் தேடி கண்டுபிடிச்சது. நம்ம அண்டர் கிரவுண்ட்ல வந்து அவ்வளோ ஆயிரக்கணக்கான இது இருக்கு, டனல்ஸ்க்கு வந்து போறதுக்கான வழி இருக்கு. இந்தியால நம்ம இதுல இருந்து 2000 கிலோமீட்டர் தூரத்துல, இங்க கன்னியாகுமரியில இருந்து 2000 கிலோமீட்டர் தூரத்துல நேர் கீழே அங்க ஒரு ஐலாண்ட் இருக்கு. அந்த ஐலாண்ட் வழியா கீழே போக முடியும். ஆனா இத்தனை வருஷமா 99 வருஷமா லீஸ் போட்டு அதை யார் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அமெரிக்க ராணுவமும் பிரிட்டிஷ் ராணுவமும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த டனலை. ஆனா அந்த டனல் மூலியமா கீழே போக முடியும். அதை இந்த தடவை இந்தியா வந்து நான் ரெனியூ பண்ணி தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஓகேங்களா? இவ்வளவு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. இது 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 இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பிரதர். ஆனா இத பத்தி எங்கேயுமே ஒரு டாபிக் இல்ல. அது எங்க கரெக்டா அக்யூரேட்டா எனக்கு வந்து அந்த கூகுள் மேப்ல மார்க் பண்ணி ஒரு போட்டோ மாதிரி அனுப்புறீங்களா? 100% அனுப்புறேன் பிரதர், 100% அனுப்புறேன். அப்படிங்களா? அவ்வளவு பெரிய நீங்க திருப்பி பாத்தீங்கன்னா இது வந்து அந்த குமரி கண்டத்தை பத்தி பேசுவாங்க பாத்தீங்களா, யாரெல்லாம் வந்து லெமோரியா கண்டத்தை பத்தி பேசுறாங்களோ, இது மடாஸ்கர்ல இருந்து இந்த ஏரியா ஃபுல்லா கவர் ஆயிருக்குன்னு கரெக்டா சென்டர்ல இருக்கு பிரதர். அது கரெக்டா சென்டர்ல இருக்கு. அது ஐலாண்ட் சென்டர்ல இருக்கா? ஆமா, ஐலாண்ட் சென்டர்ல இருக்கு. அப்படின்னா அது வந்து இந்த குமரி கண்டத்தை சேர்ந்த ஒரு பகுதியா தான் பிரதர் இருக்கும். சத்தியமா பிரதர், சத்தியமா உண்டு. அது வந்து குமரி கண்டத்துல எல்லாமே அழிஞ்சாலும் இந்த ஒரு பகுதி மட்டும் இருக்கு பிரதர். 100% இருக்கு. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா அது? ஓகேங்களா? இது இல்லாம இன்னொரு போர்ட்டல் ஒண்ணு இருக்கு, இன்னொரு வழி ஒண்ணு இருக்கு. அதுதான் அந்த 6000 கிலோமீட்டர். அதுவும் வந்து அந்த இது நோட் பண்ணி வச்சிருக்கேன் பிரதர், அந்த ஆல்டிடியூட் நோட் பண்ணி வச்சிருக்கேன். நான் ஒரு நாள் கூட அதை போய் செக் பண்ணது இல்லை. ஓகேங்களா? அதுவும் இருக்கு. இந்த குமரி கண்டத்துல தெரியுற அந்த பகுதியோடைய அந்த நுழைவாயில் இருக்கிற இடத்த எனக்கு மார்க் பண்ணி அனுப்புங்க, அது என்னன்னு பாக்குறேன். நான் கண்டிப்பா அனுப்பிச்சுடுறேன். இதுதான் வந்து அட்லாண்டிக் சமூகம் வந்து அழிஞ்சு போனதா சொல்லி கிரேக்கத்துல சொல்றாங்க. இததான் சொல்றாங்க. இதுதான் சொல்றாங்க உண்மை. அப்போ வந்து குமரி கண்டத்துல இந்த பிளேஸ்ல இருந்து பாதாள உலகத்துக்கு போற நுழைவாயில் இருக்கு அப்படின்னா, அப்போ இந்த குமரி கண்டத்துல வாழ்ந்த மக்கள் அடிக்கடி அந்த உலகத்தோட தொடர்புல இருந்திருப்பாங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் அந்த நுழைவாயில் இன்னும் அழியாம இருக்குல்ல. அப்போ கண்டம் இருக்கும் பொழுது அந்த நுழைவாயில மக்கள் வந்து பயன்படுத்திட்டு இருந்திருப்பாங்கல்ல. கண்டிப்பா கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு பர்பஸ் அதுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அது என்னன்னு நமக்கு தெரியறதில்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த நார்த் சென்டினல் ஐலாண்ட் சொல்லி சொல்றாங்க. அதுக்கு உள்ளார கூட அந்த நுழைவாளுக்கான வழி இருக்க வாய்ப்பு உண்டு. ஏன்னா அந்த மக்கள் வந்து அப்படி பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு விஷயத்த. அங்க யாரு போனாலும் கொன்றுவாங்கல்ல பிரதர்? ஆமா பிரதர், கொன்றுவாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இன்னாரு இவங்க ஃபோர்ஸ் வந்து நம்ம இருக்கிற ஃபோர்ஸ் இறங்குச்சு அப்படின்னா என்ன வேணாலும் பண்ண முடியும். ஓகேங்களா? ஆனா அதையும் தாண்டி வந்து அதை பாதுகாக்கணும்னு வச்சிருக்காங்க. அவங்க இன்னும் நெருப்ப கூட கண்டுபிடிக்கல பிரதர். அந்த ஆதிவாசிங்க நெருப்ப கண்டுபிடிக்கல. ஆனா அங்க கருத்தட்டிங்க படகுல கப்பல்ல இருந்து மெட்டல்ஸ் எல்லாம் வந்து வச்சு அம்பு மாதிரி செய்யறாங்க. நார்த் சென்டினல் ஐலாண்டுல என்ன பொறுத்த வரைக்கும் இருக்கிறத விட இந்த குமரி கண்டத்துலதான் அந்த போர்ட்டல் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். இதுதான் வந்து ஒரு தெளிவான ஒரு இது வந்து மிலிட்டரி செட்டப்ல லாக் பண்ணி வச்சிருக்காங்க இந்த இடத்த. இந்த இடத்த அந்த இடத்துல வந்து ஒரு மேல வந்து ஏரோப்ளேன் நிப்பாட்டுற அளவுக்கு இதுவே வச்சிருக்காங்க, அந்த ரன்வே வச்சிருக்காங்க. எதுக்கு ஆளே இல்லாத தீவுல வந்து ஏரோப்ளேன் நிப்பாட்டல ரன்வே வச்சிருக்காங்க அப்படின்னா ஏதோ பொருளை கொண்டு போறதுக்கு தான் வச்சிருக்காங்க. எல்லாம் ஆராய்ச்சி பண்றாங்க. அந்த பாதாள உலகத்தை போய் தான் ஆராய்ச்சி பண்றாங்க பன்னட பயலுங்க. 100%. இவனுங்க மட்டும் பாதாள உலகத்தெல்லாம் போய் ஆராய்ச்சி பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு மீடியால காட்டாம இருக்காங்க. உண்மைதான். எதுக்கு அந்த உலகத்தை ரிசர்ச் பண்றாங்க? இவங்களுக்கு சம்பந்தமான விஷயம் ஏதாவது யாராவது உள்ளார இருக்காங்களோ? எனக்கு தெரிஞ்சு இல்ல ப்ரோ, ரிசர்ச் பண்றதை விட அந்த உலகத்துக்கு ஏதோ விஷயத்தை இவங்க கொடுக்கறாங்கன்னு தோணுது. ஆமா, இங்கிருந்து உள்ள தேவையான விஷயங்கள் போகுதுன்னு நினைக்கிறேன்.
அவங்க யாருமே ரிசர்ச் பண்றதே கிடையாது பிரதர். ரிசர்ச் பண்றோம் அப்படிங்கிற பேர்ல ஏதோ ஒரு இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் தான் நடந்துட்டு இருக்கு. எக்ஸாக்ட்லி கரெக்ட். இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் தான் கரெக்ட். ரிசர்ச் பண்றதுக்கு இவனுங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆனாங்க, எல்லாம் வந்து மேதாவிங்க, எல்லாம் வந்து பாடக்கார பையன் தான். ஏதோ ஒரு சிலாலங்கடி வேலை தான் பண்றானுங்க, ஏதோ கொடுக்கல் வாங்கல் தான் நடக்குது. உண்மைதான். நிறைய நுழைவாயில் இருக்கும் பிரதர். இந்தியாவில மட்டும் கிடையாது, அமெரிக்கா இந்த மாதிரி நிறைய பகுதிகள். அமெரிக்கால இருக்கிறதுலே ஜாஸ்தி வந்து அமெரிக்கால தான் பிரதர். நம்ப மாட்டீங்க, உள்ள ஒரு இந்த ஸ்பீட் ட்ரெயின் இருக்குல்ல, அந்த ட்ரெயின் உள்ள ஓடுது பாதாள உலகத்துல. ட்ரெயின் பாதாள உலகத்துல ஓடுதா? உள்ள ட்ரெயின் ஓடுது பிரதர். அது வந்து அது என்னவோ வேகத்துல ஓடுது. நம்ம மேல இருக்கிற ட்ரெயினை விட எத்தனையோ கிலோமீட்டர் வேகத்துல ஓடுது. இருக்கிறதுலே ஜாஸ்தி வந்து அமெரிக்கால பிரதர். இவங்க ஒன்னொன்னா சொல்லிட்டு வரும்போது நம்ம பக்கம் என்னடா இருக்குன்னு நான் தேடும் போதுதான் இது ஒண்ணு மட்டும் தான் நமக்கு கிடைச்சது. பாதாள உலகத்துல சிவிலைசேஷனை இன்க்ரீஸ் பண்ணி ஒருவேளை இந்த ரெட்டைல்ஸ் எல்லாம் உள்ளவரை போய் பதுங்க போறாங்களோ கடைசியில நியூக்ளியர் வார் போடும்போது? அவங்க போய் பதுக்க போறாங்கன்னு கேக்குறீங்க? இல்ல பிரதர், அதுக்குள்ள இருந்துதான் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் படி பாதாள உலகத்துல இருந்த ரெப்டிலியன்ஸ் அத்தனை பேரையும் அழிச்சாச்சுன்னு கேள்வி. அழிச்சாச்சா? அழிச்சாச்சு. மொத்த இனத்தையும் வந்து அழிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்கு, அது வந்து நமக்கு கெடுதல் அமையாத ஒரு வகை அப்படின்றாங்க. எல்லாம் இந்த யுக முடிவுல எல்லாம் அவங்க பிளானட்டுக்கு போய் செட்டில் ஆகிடுவானுங்க போல. இந்த யுகம் முடிவுல எல்லாம் அவனுங்க பிளேஸ்க்கு போய் செட்டில் ஆயிடுவானுங்க போல.